ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அனிமே நியூஸ் தான் கவர் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு வீக்லி நியூஸோ இல்லை ஒரு மந்த்லி நியூஸோ கிடையாது. லாஸ்ட் 4 மந்த்ஸில் பேசப்பட்ட அனிமே நியூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஏன் லாஸ்ட் 4 மந்த்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோ ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 4 to 5 மந்த்ஸே ஆக போகுது. ஸோ இந்த அனிமே இண்டஸ்ட்ரியிலேருந்து அண்ட் யூடியூப் சேனல்லேருந்து நானுமே ரொம்ப விலகி போயிட்டேன். லிட்டரலாக இந்த ஒரு 5 மந்த்ஸில் எந்த ஒரு அனிமேவும் பார்க்கல, அனிமே பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கல. ஈவன் நம்மளுடைய மெயின் ஷோவான ஒன் பீஸை பற்றியும் நான் எந்த ஒரு நியூஸுமே தெரிஞ்சுக்கல. அண்ட் அதோட சாப்டர்ஸை கூட நான் ரெகுலராக ரீட் பண்ணல. அந்த அளவுக்கு வந்து நான் அந்த அனிமே இண்டஸ்ட்ரியிலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் தான் இருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 4 to 5 மந்த்ஸில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒர்க் அப்படி இருந்தால் யூடியூப், இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று மட்டும் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் இது வந்து ஒரு பக்கம் ஒர்க் அண்ட் மணி அப்படின்னு சொல்கிறத தாண்டி மணி அப்படி இருந்தால் பேஷன், இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த லாஸ்ட் 5 மந்த்ஸில் இந்த மணியோட வேல்யூ ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டதுனால வேறு வழியே இல்லாமல் ஒர்க்கை சூஸ் பண்ணேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிளாக என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். எனவே இதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுறது பண்ணாதது என்னோட கையில் தான் இருக்குது. அதுதான் என்னுடைய கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும் ட்ரை பண்ணுறேன். என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த அனிமே நியூஸை கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்ட டைமில் நம்ம இந்த ஸ்ப்ரிங் சீசன் வந்து ஏர் ஆகிட்டே இருந்தது. அந்த டைமில் மெயினாக ஏர் ஆகிட்டே இருந்த அனிமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பீஸ் அண்ட் ஜேஜேகே சீசன் 3 அண்ட் ஃப்ரையர் அண்ட் பியாண்ட் த ஜர்னி, இந்த மாதிரி மெயினான அனிமேஸ்லாம் அந்த டைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டே இருந்தது. அதெல்லாம் இப்போதைக்கு ஒரு எண்டுக்கு வந்து இப்போ சில அனிமேஸ்க்கு நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக ஜேஜேகே. ஸோ ஜேஜேகேவோட கல்லிங் கேம் ஆர்க் அப்படின்றது இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ கல்லிங் கேமோடைய பார்ட் 2 அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அது ப்ரொடக்ஷனில் இருக்கு. அதை ரிவீல் பண்ணுறப்பவே ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதில் சுக்குனாவை லைட்டாக டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கல்லிங் கேம் பார்ட் 2 ரொம்ப பீக்கில் இருக்க போகுது. ஸோ இந்த டைமில் கோஜே வர்சஸ் சுக்குனா இந்த ஃபைட்டோட ஒரு மூவியாக இறக்குனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கலெக்ஷனை எடுக்கலாம். அண்ட் அதுதான் ஃபேன்ஸுமே கேட்டுட்டு இருக்காங்க. அது நடக்குமா என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதை தொடர்ந்து நம்ம ஒன் பீஸ் பக்கம் வருவோம். ஸோ ஒன் பீஸ் தரப்புல இருந்து இப்போதைக்கு இந்த விட் ஸ்டுடியோல இருந்து ஒன் பீஸ் ரீமேக் கூடிய சீசன் 1க்கான ட்ரெய்லரை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது நெட்ஃப்ளிக்ஸில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிருந்தது. அது கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அனிமேஷன் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ட்ரெய்லர் ரிவீல் பண்ணதோட அதோட ரிலீஸ் டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. February 2027 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பிப்ரவரியில் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகலை. February 2027 அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நம்ம இன்னும் 8 மந்த்ஸ் கிட்ட வெயிட் பண்ணணும். ஸோ அப்டேட் காணோம் அப்படின்னு எல்லாரும் தேடிட்டு இருந்த டைமில் இவங்களே ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே டைமில் அப்படியே நம்ம ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷனுடைய சீசன் 3 பற்றி பார்த்தோம்னா அது இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படின்றது மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது சீசன் 3யோட ப்ரொடக்ஷனும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் சீசன் 2வே ஆல்ரெடி நல்லா ரீச் ஆச்சா அப்படின்றது எனக்கு இன்னும் தெரியல. மேபி அந்த டைமில் ஆக்டிவாக இல்லாததுனால அதை பற்றி தெரியாமல் இருக்கும். பட் அந்த சீசன் 2 நான் இன்னும் வாட்ச் பண்ணல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் அதே டைமில் மாங்கா சாப்டர்ஸ் படிக்கிறப்ப திடீர்னு பார்த்தா ரெயின் கார்டை வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரெயின் கார்டை ரிவீல் பண்ணி அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு காமிக்காம ஓடா நம்மளை மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. இப்போதைக்கு ப்ரூக்குக்கும் கங்கோக்கும் நடுவில் நடந்த அந்த ஸ்டோரியும் அண்ட் அவங்கள சுற்றி நடந்த ஸ்டோரி எல்லாத்தையும் வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம எச்சிரோடா. அண்ட் நான் பார்த்த வரைக்கும் லாஸ்ட் சாப்டரோட எண்ட்ல கங்கோ ஒரு செலஸ்டியல் டிராகனா மாறி லைக் ஹரால்டு மாதிரி ஆகி அவங்களுடைய ஃபாதரையே கில் பண்ணியிருக்காங்க. பட் இது வரைக்குமே ஒரு நார்மலான ஸ்டோரி மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அண்ட் அந்த சீன் பார்க்குறப்பவும் இது வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் மாதிரியும் தெரியல. அது என்னன்னு தெரியல. இந்த செலஸ்டியல் டிராகன்ஸ், ஹோலினேட்ஸ் இவங்க எல்லாரும் ரிவீல் பண்ணதுலேருந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாகவே தெரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி சலிச்சு போன ஃபீலிங் கிடைக்குது. ஸோ எச்சிரோட இதில் எதனா ஒரு நல்ல ட்விஸ்ட் வச்சு மெருகத்தினா தான் இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் நல்லா அமையும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து நான் மண்டே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால சண்டேவே ஆல்ரெடி வந்து ஒரு சாப்டர் ரிலீஸ் ஆகியிருக்கும். ஸோ அந்த சாப்டர் ரீட் பண்ணாததுனால அந்த சாப்டரில் என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு இன்னும் தெரியல. ஒருவேளை அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து முடிஞ்சுன்னா நான் அந்த ஃப்ளாஷ்பேக்கை மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு அந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷனை உங்களால் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா July 2 வந்து அனிமே எக்ஸ்போ நடக்க போகுது. அதில் டீமன் ஸ்லேயரோட ஹைப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்ஃபினிட்டி கேஸ்டரோடைய மூவி 2 அப்படின்றது தான். ஸோ இந்த மூவி 2026 ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியல. கண்டிப்பாக 2027 தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை செப்டம்பர் பீரியடில் அந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த வருஷம் இந்த மூவியோட ஃபினாலே அப்படின்றது, அதாவது இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவி 3 அப்படின்றது கண்டிப்பாக 2029 தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை 2026 ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே ஒரு அப்டேட்டை கொடுத்து இந்த டீமன் ஸ்லேயருக்குன்னு ஒரு ஹைப்பை பில்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அது எதுவுமே நடக்காத சமயத்தில் மேபி இந்த July 2 அதாவது இந்த அனிமே எக்ஸ்போவில் ஒரு அப்டேட்டை கொடுத்து, அதாவது ஒரு ரிலீஸ் டேட் அப்டேட்டை கொடுத்து இந்த மூவிக்கான ஹைப் அப்படின்றது பில்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா ஒரு சின்ன அப்டேட்டாவது இந்த மூவி பற்றி கொடுத்தாகணும். அப்படின்னா தான் இந்த மூவியோட ஹைப் அப்படின்றது கொஞ்சமாவது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும்.
இருக்கும். அந்த மூவி எப்போ வந்தாலும் ஒரு ஹைப் இருக்க தான் செய்யும். ஆனால் அப்பப்போ ஒரு ஹைப் கொடுத்து ஃபேன்ஸுக்கு எப்போ தான் இந்த மூவி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொடுக்குறது அது ஒரு வேற லெவல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ இதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டீமன் ஸ்லேயர் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. அண்ட் அதே போல் ப்ளீச்சோட லாஸ்ட் ஆர்க்குமே இந்த ஒரு சம்மர் சீசனில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீச்சோட ஃபினாலே சீசன் இந்த ஒரு சம்மரில் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஸ்டில் நான் வந்து இந்த ப்ளீச்சோட ஒரு 70 எபிசோட்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுவுமே ஃபுல்லாக நான் பார்த்து முடிக்கணும் அப்படின்னு இருக்கேன். அண்ட் அதே போல் அட்டாக் அண்ட் டைட்டனுடைய ஒரு மூவியும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் அப்படின்றது எனக்கு இன்னும் கிடைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் இன்னும் ரிசர்ச் பண்ணல, அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. பட் அடுத்த அனிமே நியூஸில் இதை பற்றி கண்டிப்பாக கவர் பண்ணிடுறேன். அண்ட் அனிமே நியூஸ் அப்படின்றது வீக்லி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது தொடர்ந்து இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரன்ச்சி ரோலுடைய அனிமே அவார்ட்ஸ் 2026 தான். ஸோ எப்பயும் போல் கிரன்ச்சி ரோல் ஒரு ஓட்டிங்கை நடத்தி நம்மக்கிட்ட தனியாக ஓட்டிங்கை நடத்திட்டு அவன் தனியாக வேற ஒரு அவார்டு கொடுத்துட்டு இருக்கான். ஸோ இது எல்லா வருஷமும் நடக்கிறது தான். அந்த வகையில் இந்த வருஷத்தோட அனிமே ஆஃப் தி இயர் அவார்டு வாங்குது என்ன அனிமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த வருஷத்தோட அனிமே ஆஃப் தி இயர் அவார்டு வாங்குறது மை ஹீரோ அகாடமியா. இந்த அவார்டு வேணால் ஓரளவுக்கு டிசர்விங் அப்படின்னு சொல்லலாம். பட் இதை பீட் பண்ணுற மாதிரி நிறைய அனிமேஸ் வந்து போன வருஷம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அனிமேஸ்க்கு ஒரு சின்ன அவார்டு கூட கொடுக்கல கிரன்ச்சி ரோல். ஸோ அது எல்லாமே கிரன்ச்சி ரோல் மேலே ஒரு வெறுப்பை தான் ஏற்றுது. எனவே என்னதான் ஓட்டிங்க நம்ம கையில் கொடுத்தாலும் எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஸோ இப்போதைக்கு இந்த அனிமே எக்ஸ்போல என்னென்ன அனிமே அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவியோடைய செகண்ட் பார்ட் பற்றின அப்டேட் இந்த ஒரு அனிமே எக்ஸ்போவில் கிடைக்கும். அண்ட் அதே போல் பிளாக் லவருடைய சீசன் 2 பற்றின அப்டேட் இந்த ஒரு அனிமே எக்ஸ்போவில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக் லவருடைய சீசன் 2க்கு ஃபேன்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வருது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணாங்களே தவிர இப்போ வரைக்கும் அதை பற்றின அப்டேட் எதுவுமே இல்லை. ஸோ இதை பற்றி என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது தொடர்ந்து கச்சியா கூட்டா இந்த ஒரு அனிமையும் ஒரு நல்ல ரீச் ஆச்சு. அந்த ரீச்காகவே இந்த அனிமையோட சீசன் 2 அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீசன் 2 உடைய ட்ரெய்லர் அப்படி இல்லைனா ரிலீஸ் டேட் பற்றி இந்த ஒரு அனிமே எக்ஸ்போல கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. தென் இதை தொடர்ந்து ஏஓஷி அப்படின்ற ஒரு அனிமையும் இருக்கு. ஸோ அதோடைய சீசன் 2 அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதோடைய அப்டேட்டும் இந்த ஒரு அனிமே எக்ஸ்போல எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அனிமே எக்ஸ்போ அப்படின்றது மொத்தம் 3 நாள் நடக்க போகுது. அதில் இந்த ஒரு அனிமே பற்றி நம்ம ஜூலை 3 தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தென் இதுக்கடுத்தா ஜேஜேகே. ஸோ இதை பற்றின அப்டேட்டு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இதை பற்றி நம்ம ஜூலை 5 தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ அதை நான் மென்ஷன் பண்ணாததுனால இப்போ அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கடுத்து லாஸ்ட் இயர் எனக்கு பிடிச்ச ஒரு அனிமையாக இருந்த ஒரு அனிமே தான் த ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் வித் டிஜினிட்டி. ஸோ இந்த ஒரு அனிமே மட்டும்தான் போன வருஷம் நான் ரெகுலராக வாட்ச் பண்ணேன். லிட்டரலாக இந்த 2 இயர்ஸில் இந்த ஒரு அனிமே மட்டும்தான் உருப்படியாக வீக்லி வந்து நான் வாட்ச் பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு தான் இந்த 2 வருஷம் என்னோட லைஃப் இருந்துட்டு இருக்கு. அதுலேயுமே இந்த ஒரு அனிமே மட்டும் தனியாக என்ன பார்க்க வச்சிருக்குன்னா கண்டிப்பாக அது என்னுடைய ஃபேவரட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த அனிமையோட சீசன் 2 உடைய அப்டேட்டும் நம்ம அனிமே எக்ஸ்போல ஜூலை 4 தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் நான் சொன்ன 4-5 அனிமேஸை தாண்டி சோலோ லெவலிங், ப்ளீச், ஃப்ரைரன் அண்ட் அக்கானி பனேஷ் அப்படின்ட்டு புது அனிமேஸ் அண்ட் அனிமே சீக்வல்ஸ் உடைய அப்டேட்ஸ்லாம் நிறைய வந்து இந்த அனிமே எக்ஸ்போல கிடைக்க போகுது. அந்த நியூஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டைமில் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்களும் நம்மளுடைய வீடியோஸை ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருக்கு. அதனால இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.